நல்லா புரிஞ்சுக்கோங்கயா. எதிர்காலத்துல இது இப்ப ஏஐ காலம். எந்த ஒரு சம்பிரதாயத்தையும் காமன் மேன் பிராக்டிஸ் பண்ண மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. காமன் மேன் இப்ப என்ன பண்ணுவான்னா டெய்லரிங் தான் பண்ணுவாங்க. பெஸ்ட் சைவத்துல இருக்கிற பெஸ்ட் பிரின்சிபிள்ஸ் எடுத்துப்பாங்க, வைணவத்துல இருக்கிற பெஸ்ட் பிரின்சிபிள்ஸ் எடுத்துப்பாங்க, சாக்தத்துல இருக்கிற பெஸ்ட் பிரின்சிபிள்ஸ் எடுத்துப்பாங்க, யோகத்துல இருக்கிற பெஸ்ட் பிரின்சிபிள்ஸ் எடுத்துப்பாங்க, சித்தாந்தத்துல இருக்கிற பெஸ்ட் பிரின்சிபிள்ஸ் எடுத்துப்பாங்க. ஒவ்வொரு சம்பிரதாயத்திலையும் இருக்கிற அவங்களுடைய நாள்பட்ட ஆராய்ச்சியின் விளைவு பலன்களான சிறந்த அந்த பழத்தை எடுத்துக்கொண்டு தங்களை முழுமைப்படுத்திக் கொண்டு தங்களுடைய சாதனையை செய்து பரத்தை அடைவார்கள். எதிர்காலத்துல இப்படி மட்டும்தான் ஆன்மீக தேடல் உடையவர்கள் செயல்பட போகிறார்கள். இப்படித்தான் இருக்க போகுது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுல ஒரு குட் நியூஸ் என்னன்னா, இந்த மாதிரியான ரிசர்ச் டெவலப்மெண்ட், இந்த மாதிரியான செயல்களில், இது மாதிரியான விஷயங்களில், இது மாதிரியான தேடுதல் உடையவர்களுக்கு சரியான வழிகாட்டக்கூடிய சக்தி, தகுதி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லிட்டரேச்சர் இது எல்லாம் உடையது சனாதன இந்து தர்மம் மட்டும்தான்.